இந்த ஆடி மாதத்தை கர்க்கட மாதம், ஆஷாட மாதம், சக்தி மாதம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றனர். கேரள மாநில மக்கள் ஆடி மாதத்தை இராமாயண மாதமாக கருதுகிறார்கள். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், வழிபாடுகள், பூஜைகள் போன்றவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இம்மாதத்தில் பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதால் ஜீவ ஆதார சக்தி அதிகமுள்ளதாக இது கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது வழக்கம் மிகவும் விசேஷம், புண்ணியமும் கூட. ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி கிருத்திகை முருகனுக்கு சிறப்பானது. ஆடி என்பது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. இதனால் இது பீட மாதம். இதனை அறியாமையால் பீடை மாதம் என்று ஒதுக்கிவிட்டிருக்கின்றனர். பீடு நடைபோடும் மாதம் இது. சிவனிடம் பார்வதி தேவி அவர் தேகத்தில் பாதியை மகாவிஷ்ணுவுக்கே அளிக்க வேண்டுமென கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதியிடம், பொதிகை மலையில் தவம் இருந்தால் உனது வேண்டுகோள் நிறைவேறும் என கூற, பார்வதி தேவியும் ஊசி முனையில் கடுந்தவம் செய்தாள். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமி அன்று பார்வதி தேவிக்கு சங்கர நாராயணராக காட்சியளித்தார். இந்த நாளை ஆடித்த பசு என்ற பெயரில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். ஹரியும் சிவனும் ஒன்றே என்னும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஓம் சாய்ராம்.